தெரியலையே. அண்ணே எனக்கு வந்து சாக்லேட் வேணும், அதுக்கப்புறம் சிப்ஸ் வேணும், அப்புறம் பலூன் வேணும்ண்ணா. வாங்கி தரேன் வாங்கி தரேன். சதீஷே சஞ்சு எங்க போறீங்க? ஐயோ பெரியமா பாத்துட்டாங்க. இந்த நாள் வாய் வச்சு சும்மா இருக்கா, சைலண்டா போயிருக்கலாம். இப்ப பெரியமா பாத்துறாங்க, கூப்பிடுறாங்க நம்மள. என்ன பெரியமா ரெண்டு பேரும் எங்க நீட்டா போயிட்டு இருக்கீங்க? அது வந்து பெரியமா நாங்க வந்து அம்மா நாங்களா பார்க்கறதுக்கு போறோம். உங்க அம்மா வந்தா நேரா வீட்டுக்கு தானே வருவாங்க. வீட்டுல இருக்க வேண்டியதானே, எதுக்கு ரோடுக்குலாம் போறீங்க? ரோட்ல வண்டிலாம் போகுது, ரோடுக்குலாம் போவாதீங்க. அவளுக்கும் பொறுப்புன்றது இருக்காது. போனோமா வந்தோமா இருக்க மாட்டா. எங்க போய் உட்காந்து கதை பேசினேக்கான்னு தெரியல. கூட நம்ம அம்மா வர போயிருக்குதுல, அதுக்கு பேசுறதுக்கு சொல்லியே தானே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட போயிட்டு போடும். என்னடா பசங்களை விட்டுட்டு போயிருக்குமே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா இவளுக்கு அறிவே இருக்காது. வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காந்து டிவி பாருங்க வாங்க. சரிம்மா இவனா டிவி தான் பார்த்துன்னு இருந்தோம், போர் அடிக்குது. நாங்க கடைக்கு போயிட்டு சாக்லேட்லாம் வேணா போறோம். சாக்லேட் வாங்க போறீங்களா? காசு எது உங்களுக்கு? பெரியமா அது வந்து நாங்க உண்டியில ₹1 ₹2 சேர்த்து வச்சிருந்தோமா, அந்த உண்டியில வந்து இன்னைக்கு உடைச்சிட்டோம். ஐயோ போட்டு குத்துட்டாலே. என்னது உண்டியில உடைச்சிட்டீங்களா? ஏன் சதீஷ் இந்த மாதிரி பண்ற நீ? பெரியமா அது வந்து நாங்க எதுக்கு சேர்த்து வச்சோம்? அம்மா அப்பாலாம் கொடுக்குற ₹1 ₹2 பாட்டி கொடுக்குறது நீங்க கொடுக்குறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தோம். அதுல எவ்வளவு இருக்கும்? ₹1 ₹2 அப்படிதான் இருந்துச்சு. சரி இப்போ எங்களுக்கு வந்து சாக்லேட்ல வாங்க காசு இல்லாம அந்த கொடுப்பாங்க, நாங்க வந்து உங்ககிட்ட எப்படி கேட்கறது? அதனால தான் உண்டியில உடைச்சிட்டோம். ஏன் என்கிட்ட கேட்டு நான் தரமாட்டேனா? ஏன் நான் உங்களுக்கு அம்மா கிடையாதா? அப்படி இல்லை பெரியமா, உங்ககிட்ட எப்படி வந்து கேட்கறதுன்னு தான் நாங்க உண்டியில உடைச்சிட்டோம். அப்போ உங்க அம்மா வேற நான் வேற தான் நீங்க பாக்குறீங்க. அப்படி இல்லை பெரியமா, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அம்மாவும் நீங்களும் ஒண்ணுதான். அப்போ இனிமே காசு வேணா என்கிட்ட கேட்டு வாங்கணும், புரியுதா? இந்த மாதிரி உண்டியில உடைக்க கூடாது. சரி பெரியமா சரி பெரியமா. சரி இப்போ எவ்வளோ வச்சிருக்கீங்க கையில? ₹10 இருக்கு பெரியமா. இந்தா இது ஒரு ₹10 இருக்கு பாரு, 2 பேரும் ஆளுக்கு நான் வேணுமா வாங்கிக்கோங்க. இந்தா பெரியமா ₹10 சொன்னீங்க, இந்த நிறைய காசு இருக்கு. அதில் வந்து ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கிக்கோங்க 100 கிராம் முன்னே, அதுக்கப்புறம் அரை கிலோ உளுந்து, அதுக்கப்புறமா நான் வேற 50 வெந்தயம் வாங்கிக்கோங்க. வேற எதுவும் சொல்லணும்னு நினச்சினேன். பூண்டு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. என்ன மீதி ₹10 மீறோ எடுத்துக்கோங்க. இதுக்கு தான் பாசமாக கூப்பிட்டு காசு கொடுத்தாங்களா? சரி பெரியம்மா பார்த்து பத்திரமா போங்க, ரோடு கிராஸ் பண்ண பார்த்து ரோடு கிராஸ் பண்ணணும். சரி சரி அண்ணா நம்ம வேணா மொத்த காசுக்கு சாக்லேட் வாங்கிடலாமா? இங்கே பெரியம்மா நிறைய பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கடி. நம்ம சாக்லேட் வாங்கிட்டு மீதி காசு இருந்தா அந்த பொருள்லாம் வாங்கணும்னு தரலாம். வா வா. ஆமா நீ சொல்றது சரிதான், முதல்ல நமக்கு எவ்வளோ சாக்லேட் வேணும் வாங்கிக்கலாம். சதீஷ் சின்ன பையனா இருந்தாலும் நல்ல பொறுப்புள்ள பையன். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் கவிதை பாட, புது ராகம் புது கீதம் கேட்கும் நேரம் ஆனந்தம், பூ பூக்கும் மாசம் தை மாசம். ஆமா ஆமா பூ பூக்கும் மாசம் தை மாசம் தான், இது மார்கழி மாசம், தை மாசம் இல்ல. சும்மா பாட்டு பண்ணேன். நீ எங்கடி தூக்க கைமா போயிட்டு வர? உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன்ல கோதுமை போட்டாங்க, அதான் போய் வேண்டாம். ஏண்டி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? வந்து வாங்கி இருப்பேன் நானா? கோதுமை போறது பெரிய விஷயம். நீ ஃபோனு ஒன்று வச்சிருப்பிய, அதை எடுத்து பாரு எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன்னு. ஐயோ ஃபோன் பண்ணியாடி? சத்தமே கேட்கல எனக்கு. இது வரைக்கும் 15 ஃபோன் பண்ணியிருக்கேன், எடுத்து பாரு. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. ஆமாண்டி ஃபோன் வந்திருக்குடி, ஆனால் சத்தமே கேட்கலடி எனக்கு. ராதியா வர ஃபோன் பண்ணியிருக்கா, ஒரு சத்தமும் கேட்கல. இந்த பசங்க கிட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபோன் எடுத்து நோண்டும் போது சவுண்டு கம்மி பண்ணி வைக்காதீங்கன்னு. அதுக்கு தான் ஃபோனு கேட்டால் தரது கிடையாது. சவுண்டு கம்மியில் வச்சிருக்கேங்க. ஒரு ஃபோன் வந்தது கூட எனக்கு தெரியலடி. ரொம்ப சந்தோஷம். ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துன்னு இருக்கான். அது வரைக்கும் ரேஷனில் கோதுமை இருக்குமோ அல்ல காலி ஆகிடுமான்னு தெரில. எப்பயோ ஃபோன் பண்ணால் இன்னும் வருது. அவன் எங்கடி போயிருக்கா? நல்ல அக்காக்கா, உனக்கு அது கூட தெரியாதா? காலையில் எங்கள் அம்மாவும் அவளும் போனாலுங்க, ஒருத்தர் போன எத்தனை கையில் எங்கே போனாங்க எது போனாங்க தெரியலையே. எங்கே போயிருக்காங்கன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கா? சொல்லாம கிளம்ப போக மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்கள் அக்கா அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்களா, கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்கள் அம்மாவும் சொல்லல, இவ்வளோ சொல்லலையே. ஏன் போயிருக்காங்க சொல்லாம கொள்ளாம? வந்தாங்கன்னா அவங்களே கேளு. நான் போயிட்டு இந்த கோதுமை கழுவி வெயில் இருக்கும் போதே காய வைக்கணும். ஆமாம், காய வச்சு சாயங்காலமாக அரைச்சி நைட்டுக்கு சப்பாத்தியை பூரியை சுட்டு சாப்பிட்ணும். இங்கே வெயில் அடிக்கலையே, இப்போ எங்கடி கழுவி காய வைக்க போற? ஐயோ காயாதான். வெயில் நல்லா சுரியில் அடிக்கும் போது கழுவி காய வச்சாதாண்டி அது காயா. இங்கே மழையும் மம்பும் மந்தாரமாக இருக்குது, இப்போ கழுவி வச்சா எங்கேருந்து காயா? வேற என்னக்கா பண்ணுறது? எனக்கு இன்றைக்கே சப்பாத்தி சாப்பிட்டோன்னுமே. இன்னைக்கே சாப்பிட்டோன்னா கடையிலேருந்து மாவு வாங்கி செஞ்சுக்கோ. வெயில் அடிக்கும் போது இதை கழுவி காய வை, அது வரைக்கும் அப்படியே வை. அச்சோ, கை கிட்டினது வாய் கெட்டாமல் போச்சு. நான் எவ்வளோ ஆசாசியாக இருந்தேன் தெரியுமா? சப்பாத்தினா பூரிலாம் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சேன்னு. நம்ம ஊருக்கு 4 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 நாள் பொறுத்து பார்க்கலாம். வெயில் காஞ்சிருந்தா கோதுமை கழுவி காய வை. 4 நாளுக்கு வெயிட் பண்ணுமா? சரிக்கா, மதியத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சா? நான் எங்கடி இன்னும் சமைக்கவே இல்லை. மணி 11 ஆச்சே, இன்னுமா சமைக்கல? தினமும் என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறது, இதுவே பெரிய தலைவலியாக இருக்குது. அதான் நான் செய்து யோசிச்சுருக்கேன். ஒரு சிக்கனோ மட்டனோ கறியோ மீனோ நண்டோ ஏதோ ஒன்று பிடிச்சி செய்ய வேண்டியது தானே?
ஏண்டி அதெல்லாம் வாங்கினா மார்க்கெட்டுக்கு போனால் தான் வாங்க முடியும். என்ன திருமலை வந்தால் வாங்கலாம். எதுவும் வரலையே கடையிலேருந்து? எதுவும் இல்லைன்னா கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்து ஏதோ செஞ்சு சாப்பிடு. நானே போகும்போது 4 முட்டை வாங்கி போனோம். ஆம்லேட் போட்டு தான் சாப்பிட போகிறேன். ஏண்டி எதுவும் செஞ்சு வைக்கல உங்கள் மாமியாரே? இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிருக்குது. தொட்டுக்க அப்பளமா இதெல்லாம் மனசை சாப்பிடுவானா? நான்வெஜ் இல்லாமல் உள்ளே இறங்கவே மாட்டுது. வாந்தியாக வருது பார்த்தா. அதான் போகும்போது முட்டை வாங்கி போயிட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா சமைச்சு வச்சா வாந்தி தண்டி வரேன். நீயே சமைச்சு பாரு. சமைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியும். அது என்னமோ ஏதோ இந்த வெஜிடேரியன் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ஏண்டி அது தாண்டி உடம்புக்கு நல்லது. நான்வெஜ் தினமும் சாப்பிடக்கூடாது. புரியுதா? காய்கறி, இந்த கீரை, இந்த பழங்கள் அதெல்லாம் சாப்பிடணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம்க்கா. வாரத்தில் ஒரு நாள் வேணா இந்த சாம்பார், காரக்குழம்பு, ரசம், இந்த கீரை, இந்த பொரியல்லாம் சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்னா மூஞ்சல் அடிச்ச மாதிரி இல்லை? இருக்கும் மூஞ்சல அடிச்ச மாதிரி இருக்கும் உனக்கு. ஒரு சிக்கன் 65, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் தந்தூரி, நண்டு தொக்கு, ஒரு எறா ஃப்ரை, இந்த மாதிரிலாம் கேட்கும் போதே காதுக்கு எவ்வளோ குளுமையாக இருக்குது. அதை விட்டுட்டு ரசம், காரக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் கேட்கும் போதே கடுப்பாக இருக்குது. ஏண்டியா சிக்கன் மட்டன்லாம் வாங்கினா எவ்வளோ காசு ஆகும்? இந்த கீரை காய்கறிலாம் பரவாயில்ல, கொஞ்சம் விலை கம்மியாக தான் வைக்கிது இப்போ. பணம் இருக்கிறவங்க டெய்லி வாங்கி சாப்பிடலாம். அது எப்படி இருந்தாலும் காய்கறி கீரைலாம் சாப்பிட்டு தான் ஆகணும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிக்கா, முட்டையை வாங்கி நான் வீட்டுக்கு போய் சேர்றேன். போய் அந்த காரக்குழம்பு முட்டையை சாப்பிட தலையில் எழுதிருக்கு. வேறு என்ன பண்ணுறது? நீ ஏதோ ஒரு கறிக்குழம்பு மீன் குழம்பு வைப்ப வாங்கி போகலான்னு பார்த்தேன். நீ இன்னும் செய்யாமல் நின்று வேடிக்கை பார்த்துனுக்க. ஆமாம், நீ ஏதாவது செய்யணும்டி. பொறுமையாக யோசிச்சு செய்ய. போயிட்டு வரேன். ஆரடி சுவருதான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே. நீயே ஆரடி இருக்க, உனக்கு ஆரடி சோறு எப்படி தடுக்கும்? பாட்டு மதியம் நிம்மதியாக பாட்டு விட பாட விட மாட்டாங்க. வந்துடுவாங்க கேள்வி கேட்டுங்க. காரக்குழம்பு சாப்பிட்ற வேதனை அவனுக்கு தெரியும். அங்கே வர்றது யாரடி? ராதிகா மாதிரி இருக்கு. எங்க ராதிகா வருதாங்க? பைக்கு தான் வருது. நல்லா பாடி பைக்கில் வருது யாரு? ஆமாக்கா, ராதிகா தான் வருது. உங்கள் அண்ணன் பையன் தான் வண்டி ஓட்டின்னு வருது. ஏதோ கூடலாம் எடுத்துன்னு வருது. என்ன எடுத்துன்னு வருதுன்னு தெரியலையா? இருந்து பார்த்துட்டு போகிறேன். இறங்குங்க. யாரும் போது எனக்கு ஹைட் ஏற்றல, கஷ்டப்பட்டு தான் யாருன்னு. இந்த கூடை வச்சு நம்பி இறங்க. பெரிய போட நின்று வேலைக்கு பார்த்துனக்கே வா, அந்த கூடையை வாங்குவா. அது வரேன். என்ன எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? தம்பி கேட்டாதான் பதில் சொல்ல போல வெக்கம். ஏண்டியா இந்த கூடையை வாங்கினா அங்கே நின்று கதை பேசினக்கா? கொடு. கத்திரிக்காய் வியாபாரம் எதுனா பண்ண போறியா? கூட ஃபுல்லாக கத்திரிக்காய் வாங்கி வந்திருக்கேன். ஏண்டியா அண்ணன் குத்தம் சரி. அது கத்திரிக்காய், வெண்டைக்காய், மீன் எல்லாமே இருக்குது. எடுத்து போய் வை. எப்படிக்கா? ஐயா மீனா ஜாலி. நான் கூட இன்னைக்கு காரக்குழம்பு தான் நம்ம தலையில் எழுதிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, மீன் எழுதியிருக்காரு கடவுள். நானும் சரியாக படிக்க முடிட்டுருக்கேன். என்ன மீன் பார்க்கலாம்? நேரம் நீ தானே வெஜ்ஜி சாப்பிட்டது நல்லது, நான்வெஜ்ஜில் சாப்பிட்டுக்கூடாது சொன்னேன். மீன் உடம்புக்கு நல்லது. காட்டுட்டு இப்படி என்ன மீன் பார்க்கலாம்? ஆமாம், அண்ணன் பையன் வந்திருக்கான். என்னன்னு கூட கேட்கல. இதுதான் முக்கியம் உனக்குல்ல. மறந்துட்டேன். எப்படி பாருக்குற? அப்பாலாம் எப்படி இருக்காரு? அம்மாலாம் எப்படி இருக்காங்க? தங்கச்சி பாப்பா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. வா காஃபி குடிச்சிட்டு போறியா? இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா உடனே வர சொல்லியிருக்காரு. காலேஜுக்கு போலியா நீ? இன்னைக்கு லீவுன்னு மெசேஜ் வந்தது அத்தை, அதனால போல. பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். என் பசங்க ரெண்டும் போயிருக்கேன் காலேஜுக்கு. லீவுன்னு எதுவுமே சொல்லலையே என்கிட்ட. எங்க காலேஜ்ல லீவ் விட்டாங்க. அவங்க காலேஜ் லீவா இருக்கா இல்லையான்னு தெரியல. இருக்கும் போல, அதான் வரல. காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. ஐயோ, இதுல இருந்து எப்படி இறங்குதுன்னு தெரியலையே. குச்சிருவேன். இப்படி குச்சிட்டேன். என்னக்கா குரங்க குட்டி தாவி வர மாதிரி வந்துனாக்கா? நான் ஐட்டடி வண்டி. என் வீட்டுக்கார வச்சிருக்க வண்டியில இவ்வளோ ஹைட்டே கிடையாது. இது எவ்வளோ வெயிட்டுக்கு ஹைட்டா இருக்குது. குதிரை வண்டியில போற மாதிரியே இருக்குது எனக்கு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கான் பாரு வண்டி. எவ்வளோ பெருசு. அக்கா கூட எடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். அச்சோ, வண்டி மேலே வச்சிருக்கேனாக்கா? தள்ளுக்கா. கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாதான் இருக்கு. என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சுன்னா சூப்பரா இருக்கும். மீன் சொன்னா எங்க இருக்கு தெரியல. மீன் ஏன் மீன் இது அடியில இருக்குதா? ஆமாக்கா, வரால் மீனுக்கா. ஆமா, பெரிய மீன் ஒன்று, அப்புறம் குழம்பு வைக்கிற மீன். வரால் மீனா சூப்பரா இருக்கும். வஞ்சிர மீன் மாதிரி. ஆமா, அண்ணன் வீட்டாண்ட தான் ஏரியில பிடிச்சாங்களாம். அண்ணன் நம்ம கரசம் வாங்கி வந்தது. சரி அத்தை, நான் கிளம்புறேன். இப்ப இருந்த மாதிரியா சாப்பிட்டு போப்பா. மீன் குழம்புலாம் வைக்க போறா. மீன் குழம்பு, மீன் வரவெல்லாம் சாப்பிட்டுப்பா. இருக்கட்டும் அத்தை, வேலை இருக்கு கொஞ்சம் வயல்ல. அந்த வேலையை போய் பார்க்கணும். நான் அப்புறம் இன்னும் நாளைக்கு வரேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை மறக்காம வாப்பா. என்னத்த விசேஷம்? ஒன்றும் இல்லை, பசங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஏதாவது கறிகிரி எடுத்து சமைப்பேன், வந்து சாப்பிட்டு போண்ணே. ஆமா, பசங்க வீட்டில் தானே இருப்பாங்க. வரேன் அத்தை, கண்டிப்பா வரேன். எல்லாருக்கும் காலேஜ் லீவ் விட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் லீவ் இல்லையா? வீட்டில் இருப்பாங்க நம்பி தான் அத்தையை எடுத்துன்னு வந்தோம். யாரையும் காணோம். வந்தது வேஸ்ட்டாக போச்சு. சரி அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. அக்கா போயிடுறேன். சரிப்பா. அப்பா அம்மாவெல்லாம் கேட்டதா சொல்லு. சொல்றேன். ஏக்கா வரால் மீன் காட்டு. அங்கேயே வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். இருடி காட்டுறேன். நீ நான் கோதுமை வாங்கிட்டியா? தூக்க நான் கோதுமை வச்சிருக்கேன். ஆமாக்கா, கோதுமை தான். ஏண்டி லைன்ல நில்லு, நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ நேரம் கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கும். நான் இங்கே போய் நின்று எப்போ போய் வாங்கிட்டு இருந்தேன்? ஏன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க மாட்டியா? சரி, நான் லூசுக்கா. நீ எவ்வளோ நானும் லைனில் நிற்கிறது? பின்னாடி வரவங்களாம் விட்டுட்டு நீ வருவேன் நானும் பார்த்துன்னு இருந்தேன். நீ ஆளையும் காணும் ஒன்றும் காணும். நான் வாங்கின்னு வந்துட்டேன். இல்லைனா கோதுமை காலி ஆகிடுது. கொஞ்சம் தான் கால்வாசி மூட்டை தான் இருந்தது. டக்குன்னு வாங்கின்னு வந்துட்டேன். நீ போய் பாரு. வேறு மூட்டை ஏதாவது உள்ளே வச்சுருந்தா இருக்கும். வாங்கி வா. இதுக்கு தான் யாரையுமே நம்புறது கிடையாது. நானே போய் எல்லாத்துக்கும் செஞ்சிருவேன்.
இன்னைக்கு கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன். இந்த கோதுமை இன்னைக்கு கொட்டை விட்டுரும் போல. இந்த கீதா ராணியா வந்துச்சுங்களா? கோதுமை வாங்கிச்சிங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் தெரியல. ஏன்னா கீதா காலையில் நம்ம கூட வந்து பேசியிருந்தா. ராணி தான் வீட்டில் இருந்தா. ஆமாம், அதை கூட நம்ம மறந்துட்ட பேர். கீதா காலையில் என் கூட தான் இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அவளுங்களையும் வர சொல்லி அவளுங்க கோதுமையும் நான் சேர்த்து வாங்கிக்கணும். அவளுங்க வாங்க மாட்டாளுங்களே. அவளுங்க கழுவி காய வச்சு அரைக்கணும்னா கஷ்டம். பாக்கெட்டில் வைக்கிறது அரைச்சதே வாங்கி செஞ்சிருவாளுங்க. அதை வாங்கி நான் தான் எடுத்துப்பேன். 2 4 6 கிலோ வச்சு. ஏக்கா உனக்கு கோதுமை வேணும் வேணவா? ஏன்டி எதுக்கு வேணும்டி? உனக்கு வேணும்னா இங்கே வீட்லேயே உட்காந்து வாயை பார்த்துனே கோதுமை தான் வாயில போடுவாங்க. போய் வாங்க வேண்டியதானே ரேஷன் இல்லை? எனக்கே தெரியாதுடி. பெரிய பொண்ணு வந்து சொல்ல பிறகு தான் தெரியும். ஆமாம், 10 வாட்டி 5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோனே எடுக்கல. வீட்டுக்கு வந்து சொன்ன பிறகு தான் குழந்தைக்கு தெரியும். அதெல்லாம் எதுக்கு தான் ஃபோன் வச்சுக்க தெரியல. தூக்கி சுற்றி ரோட்டில் உடைக்காத. நான் நடி பண்ணுவேன். இந்த பசங்க சவுண்டு கம்மி பண்ணி வச்சிருந்தோம். ரிங்கு வரதே கேட்க மாட்டுது. இவ்வளோ காலையிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கா. கோதுமை போடுறாங்க வான்னு சொல்லலாம் சொல்லிட்டு. நீங்கள் ஃபோன் எடுத்தால் தானே சொல்லுவா? எனக்கு சத்தமே இல்லை. ஃபோனும் எடுக்கல. நானும் எடுத்து கூட கையில் கூட எடுத்து பார்க்கல. நீ கூட பண்ணியிருக்க போலதா? ஆமாம், நம்ம வந்து அந்த அகல் விட்டாங்க அந்த பாட்டி வீட்டுக்கு போனோமா. அப்படியே சரி நம்ம ஊர் பஸ் வந்தது. நான் அம்மா ஏறி அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வந்து நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிச்சு. அதனால் நான் வந்துட்டேன். அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோனாக பண்ணுறேன். எங்கேருந்து நீ எடுக்கிற?